அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே காஞ்ச மிளகாய் போடணும். காஞ்ச மிளகாய் போட்ட கையோட பூண்டு வந்து போடணும். பூண்டு நல்லா இதை வதக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் நம்ம எப்பயும் போல் என்னுடைய ஸ்பெஷல் மிளகாய் கொடுத்தாங்க நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் சூப்பராக போயிட்டு நல்லா வதங்கி வரும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு புளி கரைசல் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு சுவை வேணுமோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கணும். ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்மளுடைய சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். சரிங்களா? போட்டுட்டா சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிச்சு முடிச்சோடனே காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி எண்ணெய்லாம் திரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே தேன் மாதிரி இருக்கும். அப்படியே எப்படி பார்த்தீங்களா? அப்படியே தேன் மாதிரி இருக்கா? இதுதான் பூண்டு குழம்பு. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் பூண்டு குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூண்டு குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். நல்லாக்கா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.